இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறிய குரங்குகள். உயிரை கையில் பிடித்தபடி நடமாடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் முதலூரில் இடிக்கப்பட்ட விஏஓ அலுவலகம். 4 ஆண்டுகளாகியும் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. தடை செய்யப்பட்ட மயோனைஸ் வைத்திருந்த உணவகங்களுக்கு அபராதம் விதிப்பு. கடலூரில் வீராணம் ஏரி திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகும் அவலம். போர்க்கால அடிப்படையில் குழாய்களை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. மயிலாடுதுறையில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் பாரம்பரிய மாட்டு வண்டி பயணம். 300 ஆண்டுகள் பழமையான குலதெய்வ வழிபாடு குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குரங்குகள் குடியேறியுள்ளதால் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகம், சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் குரங்குகள் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருபவர்களை குரங்குகள் கடிக்க முற்படுவதால் அதிகாரிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். எனவே அச்சுறுத்தி வரும் குரங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தான்குளம் பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட விஏஓ அலுவலகத்தை உடனடியாக கட்டித்தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவிற்குட்பட்ட முதலூரில் கிராம நிர்வாக அலுவலகம் இயங்கி வந்தது. இந்த கட்டிடம் சேதமடைந்து காணப்பட்டதால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கட்டடம் கட்டுவதற்காக கிராம நிர்வாக அலுவலகம் இடிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை புதிய கட்டடம் கட்டப்படாத நிலையில் முதலூரிலிருந்து தொலைவில் உள்ள தருமபுரி பகுதியில் கிராம சேவை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. முதலூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இந்த அலுவலகம் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே பழைய இடத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டும் பணியை தொடங்கி விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் கிராமத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த விஓ ஆஃபீஸ் கிராம நிர்வாக அலுவலகம் வந்து பழுதடைந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்திருந்தது. அந்த கட்டிடத்தை வந்து இப்போ பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த கட்டிடத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ணாங்க, உடைச்சிருந்தாங்க. இப்போ அதே இடத்துல குப்பை குழி ஆகி போய் கிடக்கு. இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து இப்போ விஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப அவுட்டரில் இருக்குது. தள்ளி போய் பஸ்ஸு அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வசதி இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ பஸ்ஸு அங்கே நின்று இறக்க முடியாது, ஆட்கள் இறக்க முடியாது. வயதானவர்கள், முதியோர்கள் போய் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. புதுக்கோட்டையில் உள்ள உணவகங்கள் மற்றும் சாலையோர உணவு கடைகளிலிருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. பீட்சா, பாஸ்தா, சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட் போன்ற உணவுப் பொருட்களில் மயோனைஸ் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய், முட்டை போன்ற பொருட்களால் தயாரிக்கப்படும் மயோனைஸில் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருப்பதால் தமிழக அரசு மயோனைஸை பயன்படுத்த ஓராண்டுக்கு தடை விதித்துள்ளது.
இந்த நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள உணவகங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் மயோனைஸ் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு உணவகங்களில் சோதனை நடத்தினர். இதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே கோயிலுக்கு செல்லும் பாதையை தனி நபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் பாதையை மீட்டு தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது கிளார் கிராமம். இந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த அகஸ்தீஸ்வரர் சிவாலயம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த சிவாலயம் ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் முன்னெடுப்பில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த கோயிலுக்கு செல்லும் பாதையை அப்பகுதியை சேர்ந்த பரிமளம் என்பவர் தனக்கு சொந்தமானது என கூறி பாதையை மறித்துள்ளார். இதனால் பக்தர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் கிராம பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் கோயிலுக்கு செல்லும் பாதையை மீட்டு தரும்படி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நிலம் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சேத்தியாத்தோப்பு பால்பண்ணை அருகில் சென்னைக்கு குடிநீர் செல்லும் வீராணம் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து 240 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராட்சச குழாய்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாயில் பல இடங்களில் காற்று வெளியேற தானியங்கி வால்வுகள் பொருத்தப்பட்டுள்ளன. குழாயில் தினசரி வீராணம் ஏரியிலிருந்து 70 கன அடி நீர் கொண்டு செல்லப்படும் நிலையில் அதிக அழுத்தம் காரணமாக அதன் வால்வுகள் பழுதாகி தானாக திறந்து கொண்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பல அடி உயரத்திற்கு எழும்பி வீணாகி வருகிறது. கோடைக்காலம் தொடங்கி பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குடிநீர் வீணாகிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் குழாய்களை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டில் கட்டி வைக்கப்பட்ட ஆடுகளையே திருடிச் செல்லும் இந்த காலத்தில் வழிமாறி வந்த 30 ஆடுகளை உரிமையாளரை தேடிச் சென்று ஒருவர் ஒப்படைத்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே உப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் உப்பூர் சத்திரம் பகுதியில் ஜூஸ் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல இரவு 11 மணி அளவில் கடையை அடைத்துவிட்டு கடைக்கு பின்புறம் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மளமளவென அலறி அடித்துக் கொண்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் இவரது வீட்டு வளாகத்திற்குள் புகுந்துள்ளன. அதனை கண்ட கணேசன் அந்த ஆடுகளை வெளியே விரட்டியுள்ளார். ஆனாலும் வெளியே செல்லாமல் ஆடுகள் அடைக்கலம் தேடி வீட்டிற்குள் சென்றுள்ளன. இந்த ஆடுகள் தங்கள் பகுதியை சேர்ந்த ஆடுகள் இல்லை என்பதை உணர்ந்த கணேசன் ஆடுகளை அங்கேயே பாதுகாப்பாக வைத்துள்ளார். பின்னர் அதிகாலை எழுந்தது முதல் வேளையாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததுடன் ஆடுகளுக்கு இலை தழை வைத்து பராமரித்து வந்துள்ளார். 2 நாட்களுக்கு பின்னர் போலீசாரின் விசாரணையில் வெட்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவருக்கு சொந்தமான ஆடுகள் என்பதும் மேய்ச்சலுக்கு சென்றபோது வெறிநாய்கள் துரத்தியதால் பயத்தில் திசை தெரியாமல் ஓடி வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் திசை மாறி வந்த ஆடுகள் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகளை பராமரித்து உரியவரை தேடி ஒப்படைத்த ஜூஸ் கடைக்காரர் கணேசனின் நேர்மை அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. கடை அடிச்சுட்டு போனேன். கடைசி போயில அங்கே இருந்து ஆடு நிறைய வந்துச்சு, நாய்கள் விரட்டிட்டு வந்துச்சு. வந்தவங்க வந்து உள்ள நம்ம பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் என்னுடைய கொள்ளை இருக்கு. அதுக்குள்ள உள்ள வந்து நின்றுட்டு போக மாட்டேங்கிருச்சு. நானும் 2-3 டைம் வெளியே விரட்டிட்டேன். அது மறுபடியும் உள்ளே தான் வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டான், இந்த மாதிரி சார் அவங்க ஆடுஞ்சிடாவ கொடுக்காவா சார்னு கேட்டேன். சரி பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினாங்க, அந்த ஆட்டுக்காரர்கிட்ட பேசிய பிறகு சரி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஆட்டுக்காரர். நத்தம் அருகே பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடி ஊராட்சியில் பூசாரிப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள கேசரி கண்மாயில் ஆண்டுதோறும்
சமத்துவ மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான மீன்பிடி திருவிழாவை ஒட்டி கண்மாயில் உள்ளூரை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஒட்டுமொத்தமாக கண்மாயில் இறங்கிய கிராம மக்கள் கச்சா, ஊத்தா, கூடை, வலை போன்ற உபகரணங்களை கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி போன்ற மீன்களை அள்ளிச் சென்றனர். இந்த மீன்பிடி திருவிழாவின் மூலம் வேறுபாடுகள் நீங்கி சமத்துவம் உருவாகும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஒகேனக்கலில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். ஒகேனக்கலில் உள்ள இந்திராநகர் காலனி, ஊட்டமலை, நாட்டார்கோட்டை ஆகிய கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊட்டமலை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாவது மட்டுமின்றி பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறிக்குள்ளாகும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒயின் ஷாப் கொண்டு வரதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகள் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால் ஒயின் ஷாப் நீங்கள் எங்கே வேணாலும் ஒகேனக்கல் வச்சுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் எங்களுடைய அந்த கிராமத்தில் பல பெண்கள் அங்கே படிக்கிற பிள்ளைங்க, நல்லவங்க கெட்டவங்களுக்கெல்லாம் இது எல்லாமே அங்கே அந்த லைட்டு வெளிச்சத்தில் அங்கே தான் கோயிலாண்ட உட்காந்து படிக்கிறது செய்கிறது எல்லா வசதியும் அங்கே தான் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு பேருந்து மாற்று வழியில் இயக்கப்படுவதால் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கண்டியானத்தம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் காலை மாலை என இரு வேளைகளில் அரசு பேருந்து அப்பகுதி வழியாக இயக்கப்பட்டு வந்தன. தற்போது அரசு பேருந்து கண்டியானத்தம் கிராமத்திற்கு வராமல் நேரடியாக செல்வதால் அப்பகுதி மக்கள் தினந்தோறும் 2 கிலோமீட்டர் நடந்து உலகம்பட்டி கிராமத்திற்கு வந்து பேருந்தில் ஏறி செல்கின்றனர். எனவே பழையபடி அரசு பேருந்தை கண்டியானத்தம் கிராமம் வழியாக இயக்குமாறு போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பாப்பன்குளம், ஆலடியூர், மணிமுத்தாறு போன்ற பகுதிகளில் அடிக்கடி காட்டுப்பன்றி, யானை, சிறுத்தை, கரடி போன்ற வன விலங்குகள் சுற்றித் திரிந்து வருகின்றன. இரவில் உலாவரும் வன விலங்குகள் சர்வசாதாரணமாக வந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் தெருக்களில் நடமாடுவதுமாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் மணிமுத்தாறு அருகே அண்ணாநகர் பகுதியில் உள்ள தங்கம்மன் கோயிலுக்கு இரவு நேரத்தில் வந்த கரடி ஒன்று சாமிக்கு படைக்கப்பட்ட பொங்கல் உள்ளிட்டவற்றை தின்றது. சிசிடிவியில் பதிவான இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நாகர்கோயிலில் மாணவர்களின் அறிவு கூர்மையை வளர்க்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான திறந்தவெளி சதுரங்க போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான திறந்தவெளி சதுரங்க போட்டி நடைபெற்றது. வயது அடிப்படையில் 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் கன்னியாகுமரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டி தகுதிக்கு பெற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கோடை விடுமுறையில் மாணவர்கள் சமூக வலைதளங்களில் முடங்கிவிடக்கூடாது என்றும் அவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக சதுரங்க போட்டி நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது.
உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் மாறன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.